செங்கல்பட்டில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிதாக அமைக்கப்பட்டு வரும் புறநகர் பேருந்து நிலையம் எப்போது திறக்கப்படும் என செய்தியாளர் நவீன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதியதாக உதயமானது. இதன் காரணமாக செங்கல்பட்டு நகரில பல்வேறு அரசு அலுவலகங்கள் வந்திருக்கின்றன. இதனால மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் செங்கல்பட்டு நகருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. இதனால் செங்கல்பட்டு நகரில ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நாள்தோறும் நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த முகூர்த்த நாட்கள், விழா காலங்கள்ல அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். இதன் காரணமாக செங்கல்பட்டு நகருக்குள்ள இயங்கி வந்த பேருந்து நிலையத்தை மாற்றி வேறு இடத்திற்கு மாற்ற திட்டமிடப்பட்டது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு செங்கல்பட்டு புறநகர் பகுதியான நேதாஜி நகர் பகுதியில செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டது. அதன் பிறகாக சுமார் 130 கோடி டெண்டர் விடப்பட்டு இந்த கட்டுமான பணிகள் என்பது துவங்கப்பட்டது. இந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது 70% பணிகள் மட்டுமே நிறைவு பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த பேருந்து நிலையம் பொங்கலுக்குள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த பணிகளில் ஏற்பட்ட தொய்வின் காரணமாக தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில செங்கல்பட்டு நகரில நாள்தோறும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் சுமார் 130 கோடி மதிப்பீட்டுல கட்டப்பட்டு வருகிறது. இதுல 41 பேருந்துகள் ஒரே நேரத்தில் நிற்கும் வகையில நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 30க்கும் மேற்பட்ட கடைகள், மலிவு விலை உணவகங்கள், பார்க்கிங் வசதி, குடிநீர், கழிப்பறை, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கட்டுமான பணிகள் என்பது மந்த கதையில் நடைபெற்று வருகிறது. இதனை விரைந்து முடிக்க வேண்டும் என செங்கல்பட்டு நகர மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்துல செங்கல்பட்டு நகரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தில் நிறுத்தி செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இங்க இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்கள்ல பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்துல தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பெரிதும் வரப்பிரசாதமாக இந்த பேருந்து நிலையம் அமையும். குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் கடந்து சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பேருந்து ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது இருந்து வரும் நிலையில இந்த செங்கல்பட்டு புறநகர் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டால் அந்த 25 கிலோமீட்டர் பயணம் குறையும் என இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போது வரை 70% பணிகள் மட்டுமே இங்கு நிறைவு பெற்றிருக்கிறது. மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.